எல்லாருக்கும் வணங்க. நான் தான் கண்ணியம் பேசுகிறேங்க. விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கண்ணியம் பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு விவசாயியோட நிலைமை, ஒரு விவசாயம் பண்ணுற விவசாயி இன்றைக்கி வந்து ஒரு பயிர் வைக்கிறாருங்க. பயிர் வைக்கும்போது ஒரு கரும்பு போடுவார். அந்த கரும்பை போட்ட விவசாயி அந்த பணத்தை எடுத்து போய் இப்போ வந்து ஒரு வீடு கட்டியோ அடுத்தது வந்து வேறு ஏதாவது அவருக்கு தேவையான பொருளை வாங்கியோ யாரும் விவசாயி அப்படி வந்தது கிடையாதுங்க. ஏன்னா விவசாயியோட நிலைமைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. அந்த விவசாயி என்ன பண்ணுவார்னா, ஒரு கரும்பை விற்று அந்த கரும்போட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நெல் போடுறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுவார். அந்த நெல்லை போட்டு முடிச்சிட்ட உடனே அந்த நெல்லோட காசை எடுத்து திரும்ப சவுக்க போடுறதுக்காக செலவு பண்ணுவார். இதுதான் விவசாயிகளோட நிலைமை. ஏன்னா அந்த விவசாயத்தில் எல்லா விவசாயிகள், நானும் விவசாயி தாங்க, அந்த விவசாயத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், அதில் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு தான் இந்த விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு தேவையான மிஷினரி எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒரு மிஷினரியில் மட்டும்தான் முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ வந்து வீடரு, அதுக்கப்புறம் ரொட்டேவேட்டரு, அதுக்கப்புறம் உளுந்தடிக்கிற மிஷினு. ஏங்க இந்த விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் நியூ மிஷினு நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அந்த மிஷினரி பேர் வந்து விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். அதில் எல்லா கிராப் அடிக்கணும், ஒரு விவசாயிகளுக்கு தேவையான கிராப் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு எய்மில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் என்ன மிஷினரி, இங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன வேலை நடக்குது, அடுத்தது என்ன மிஷினரி பண்ணுறோம், இங்கே என்ன ரொட்டேவேட்டர் என்ன மாடல் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு வீடியோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு விவசாயத்துக்கு தேவையான மிஷினரி கன்ஃபார்ம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அதுக்கு மெயினாக விவசாயத்துக்கு என்ன தேவைப்படும்? இப்போ மெயினாக ஆள் பற்றாக்குறையால் ஒழுவு ஓட்டுறதுக்கு இப்போ வந்து களை வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல. அதனால நம்ம வீடர் பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்மில் நம்ம வீடர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடர் வந்து 7HP நம்மகிட்ட வீடர் இருக்குங்க. 7HPல ஒரு விவசாயிகளுக்கு கம்மியான ரேட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 26,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மிஷினரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த 26,000 ரூபாயில் என்ன நடக்கும், என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு விவசாயிகளுக்கு கேட்டிங்கன்னா, 26,000 ரூபாய் மிஷினை வச்சு ஒரு தேவையான 2 ஏக்கர் உழவை முடிச்சிடுற அளவுக்கு நம்மகிட்ட மிஷினரி இருக்குது. அதை விட நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 5 ஏக்கர் எங்கிட்ட நிலம் இருக்குது, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்ற கேட்குறவங்களுக்கு ஒரு மிஷினரி இருக்குது. அது மாதிரி டீசலும் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து 26லேருந்து மேக்ஸிமம் 37 வரைக்கும், அதுக்கு மேலே நம்மகிட்ட மிஷினரி பண்ணலாங்க. ஏன்னா அந்த 26லேருந்து 37 வரைக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்குது. அந்த 37,000 மிஷினே உங்களுக்கு தேவையான ஒரு 5 ஏக்கர் ஃபீல்டு இப்போ கம்ப்ளீட்டாக முடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட அந்த மிஷினரி நம்மகிட்ட இருக்குது. அது மாதிரி இதுக்கு தேவையான கலப்பைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அந்த கலப்பை என்னென்னா, முதல்ல வந்து நம்மளுக்கு 4 அடி கலப்பை, ஒரு ரொட்டவேட்டில் 5 அடி கலப்பை போட்டு விடுவோம். இதில் 4 அடி கலப்பைங்க. இந்த 4 அடி கலப்பை பொறுத்தளவுக்கு இந்த கலப்பையை நான் 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல 2 அடி கலப்பை, அடுத்து வந்து 2 அடி கலப்பை, அதுக்கப்புறம் 1 அடி கலப்பை. இப்படி ப்ராசஸ் 3ஆக பிரிச்சுக்கின்னு விவசாயத்துக்கு தேவையானதை ஒரு வெண்டை போடுவோங்க. ஒரு வெண்டை போடுறோன்னா அதில் வந்து 1 அடி இருக்கும், அடுத்தது 1.5 அடி இருக்கும், அடுத்து வேறு விவசாயம் பண்ணும்போது 2 அடி இருக்கும். அதுக்கு தேவையானதுக்கு இந்த வீடரை வச்சு நம்ம 2 அடி தேவை 2 அடி ஓட்டிக்கலாம், 1 அடி தேவையான 1 அடி ஓட்டிக்கலாம், 1 அடி தேவையான 1 அடி ஓட்டிக்கலாம். அதை மாதிரி தேவையான இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதில் கொடுத்துருவோம். சரி, ஒரு மிஷினரி வாங்குகிறோம், தேவையான இம்ப்ளிமெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தேவையான கலப்பை மட்டும் தானே கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலைங்க. இதில் தேவையான இம்ப்ளிமெண்ட் என்னென்னா 4 அடி கலப்பை ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பின்னால் கால் ஓட்டுறதுக்கு ஒரு விவசாயம் பண்ணோம்னா ஒரு கால் வஞ்சி ஓட்டணும். அந்த வஞ்சி ஓட்டுறதுக்கு தேவையான நாங்கள் அந்த கலப்பையும் கொடுத்துறோம், அடுத்து ஆக்கர் கொடுத்துறோம், சட்டி கலப்பை கொடுத்துறோம். இந்த 26,000 ரூபா மிஷினரிலேயே நம்ம இது எல்லாத்தையுமே கொடுத்துறோம். அடுத்தது வந்து 37,000 வரைக்கும் ஒரு மிஷின் சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே ஒரு விவசாயத்துக்கு அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்றது வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். சரி, அடுத்தது இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானது நிறையா வந்து பாடு போடுறோம். அடுத்து வந்து தென்னை மரத்துக்கு சுற்றி பாத்தி கட்டுறோம், அதுக்கப்புறம் வாய்க்கா வஞ்சி எடுக்கணும், அடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து மண் அணைக்கணும் அப்படின்னு வரைக்கும் கேட்டிருக்காங்க விவசாயிகளுக்கு. ஏன்னா நிறைய என்கிட்ட ஃபோனில் எனக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட் இருந்தால் விவசாயம் ஈஸியாக பண்ணுவோன்றது தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி தேவையான பொருளை நாங்களே பண்ணி தரேங்க. அடுத்தது இப்போ மெயினாக நம்ம பண்ணுறது விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் ரொட்டவேட்டரில் ஒரு விவசாயி என்ன நினைப்பாருன்னா, ஒரு விவசாயியோட நிலைமை இப்போ என்னென்னா, ஒழுவு ஓட்டுறது வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டாலே ரேட் அதிகம். ஏன்னா அவரோட அந்த ரொட்டவேட்டர் வாங்குறது வந்து அவர் எந்த பணத்தில் வாங்குவார் நினைக்கிறீங்க? இப்போ வந்து சம்பாரிச்சு வச்சு இந்த பணத்தில் வாங்குறாரு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. ஆனால் அந்த ரொட்டவேட்டரை வாங்குறதுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற நகையை எடுத்தும்போது வச்சு ரொட்டவேட்டர் வாங்கணும். இல்லைனா என்ன பண்ணணும், பயிரை இட்டு அந்த அறுவடை பண்ண பணத்தை வச்சு ரொட்டவேட்டர் வாங்கணும். அவங்களுக்கு எப்படிங்க அந்த பணத்தை வச்சு திரும்ப வேறு ஏதாவது வாங்க நினைப்பாங்களா? அந்த பணத்தில் விவசாயத்துக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்டை வாங்கி தானே விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருங்க. அதனால விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் ரொட்டவேட்டர் ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு விவசாயிகள் 1 லட்ச ரூபாக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ரொட்டவேட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து மல்டி ஸ்பீடு, சிங்கிள் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஹெவி, இந்த 3 மாடல் இருக்குங்க. 3 மாடலில் இப்போ எனக்கு ஹெவியாக வேணும், நான் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுங்க, இப்போ மதுரை பக்கம் போயிட்டாலே, மதுரை கிட்ட போயிட்டாலே எல்லாம் வாழைக்கட்டை ஓட்டுறதுக்கு ஹெவியாக வேணும். அதனால் ஹெவி நம்ம ரொம்ப ஹெவியாக பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஒரு விவசாயம் வெறும் வறண்ட வானம் பார்த்த பூமியாக இருக்குது, வானம் பார்த்த பூமியில் எப்படி உழவு ஓட்டுறது அப்படின்ற வறண்ட பூமி ஓட்டுறதுக்கும் அதுக்கு தகுந்த ரொட்டவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சேடை ஓட்டுறதுக்கு இப்போ விவசாயத்தில் மெயினாக போய்ட்டு நெல் தானேங்க. இப்போ எந்த பக்கம் போனாலும், எந்த கிழக்கு மேற்கு வடக்கு எங்கே போனாலும்
நெல் வந்து தானியங்கள் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு தேவையான ஒரு ரொட்டவேட்டர் பண்ணணுன்ற பெஸ்ட்டான ரொட்டவேட்டராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரொட்டவேட்டர் பேர் கெஜா ரொட்டவேட்டர். இதில் லீடரு, மினிஸ்டரு, சிங்கிள், ஹை ஸ்பீடு இதில் 4 மாடல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ரொட்டவேட்டர், எந்த விவசாயிகளுக்கு ரொட்டவேட்டர் வேணாலும் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான ரொட்டவேட்டரில் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி தரேங்க. நன்றி, வணக்கங்க.